بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அந்த சராசரங்களை படைத்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. களப்பற்ற ஈமான் என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் உங்களுக்கு மத்தியில் சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைக்கிற நேரத்தில் வானவர்களிடத்திலே அபிப்பிராயத்தை கேட்கிறான். மனித குலத்தை படைக்கிற நேரத்தில் வானவர்களை பற்றி வானவர்களிடத்திலே கேட்கிறான். நான் இன்னி ஜாயிலுன், உலகத்தில் ஒரு மனித இனத்தை நான் படைக்கப் போகிறேன், அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறான். கேட்டதுக்கு அந்த வானவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபசாது பண்ண போகிற, குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போகிறாய். வானவர்களுக்கு கொடுத்த அறிவின் அடிப்படையிலே வானவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபசாது பண்ணக்கூடிய, குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தையா நீ படைக்க போகிறாய் என்று வானவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹு தாலா சொல்லுகிறான், எனக்கு உங்களை விட அதிகம் தெரியும் என்கிறான். அந்த வானவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால் சேர்த்து, நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம். தஸ்பீஹ்னா அல்லாஹுவை நம்ம செய்ய சுபஹான் அல்லாஹ்ங்கிற மாதிரி அல்லாஹுவை பெருமைப்படுத்தி கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். தக்பீர் செய்து கொண்டிருக்கிறோம், நீ தான் பெரியவன் என்கிறதை சொல்லி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் உனக்கு கண்ணியத்துக்கு இழுக்கு இல்லாமல் நாங்கள் இருக்கிற போது ஃபசாது பண்ணக்கூடிய, குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை நீ படைக்கப் போகிறாயா என்று அந்த வானவர்கள் கேட்டார்கள். அப்ப அல்லாஹு தாலா சொல்ற, எனக்கு தெரியும், எனக்கு அது பற்றி தெரியும் என்று முதல் கட்டத்தை சொல்கிறான். இந்த வானவர்களிடத்துல இந்த அபிப்பிராயத்தை கேட்டு இப்படி அவர்கள் சொன்னதற்கு பிறகு மனித குலம் படைக்கப்படுகிறது. மனித குலம் படைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த களப்பற்ற ஈமானிய நம்பிக்கைங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுவதற்காக நான் இதை சொல்கிறேன். வானவர்கள் அல்லாஹு தாலா இப்படி பேசியதற்கு பிறகு மனித குலத்தை அல்லாஹு தாலா படைக்கிறான். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் அல்லாஹ் படைத்து விட்டு ஆதத்திற்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் என்று சொல்லுகிற போது, உஸ்ஜுது ஆதம், ஆதத்திற்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் என்று சொல்லுகிற போது ஃபஸஜது, அந்த வானவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நின்றார்கள். இல்லா இப்லீஸ், யாரை தவிர? இப்லீஸை தவிர மற்ற வானுலகத்தில் இருந்த இப்லீஸ் எங்க இருந்தான்? வானுலகத்தில் தான் அவனும் இருந்தான். அவன் யாருக்கு கட்டுப்பட்டு இருந்தான்? முதல்ல அல்லாஹ்வு கட்டுப்பட்டு இருந்தான் தான், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தவன் தான். ஆனால் ஆதத்தை மண்ணால் படைத்து இந்த ஆதத்துக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்ன சொல்லை கேட்டு வானவர்கள் கட்டுப்பட, இப்லீஸ் மட்டும் என்ன சொன்னா, அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின். அபா, மறுக்கிறான், எனக்கு முடியாது. என்ன காரணத்துக்காக எனக்கு முடியாது என்று மறுக்கிறேன் என்றால், அவன் களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதம் எனக்கு பிறகு படைக்கப்படுகிற ஒரு படைப்பு, இவனுக்கு நான் கட்டுப்பட்டு நிற்க வேண்டுமா? அதெல்லாம் முடியாது என்று அவன் மறுக்கிறான். அப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? நீ எடுத்தறியப்பட்டவன், இங்கிருந்து போயிரு என்று அல்லாஹு தாலா சொல்றான். மறுக்கிறவர்களுக்கு, காஃபிர்களுக்கு இங்க இடம் கிடையாது, இங்கிருந்து போய்விடு என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? சொல்லி விடுகிறான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன சொல்லி அனுப்புறான்? நான் தான் உன் இறைவன். யாரு? இந்த இப்லீஸ்ங்கிறவன் யாரு? உன்னுடைய எதிரி. நல்லா தெரிஞ்சுக்க. குல் நஹ்பிது மின்ஹா ஜமியா, எல்லாம் இறங்கி போய்விடுங்க. உலகத்துல வாழ்க்கை குறிப்பிட்ட கால வசதி இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை வசதியில நீ மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் எனக்கு கட்டுப்பட்டு நிற்க வேண்டும். இதோ இருக்கிறான் இந்த இப்லீஸ், அந்த இப்லீஸுக்கு என்ன செய்யக்கூடாது?
கட்டுப்படக்கூடாது. அவனுக்கு நான் அவகாசம் கொடுத்துருக்கிறேன். அவன் அவகாசம் கேட்டான். என்ன அவகாசம் கேட்டான்? யா அல்லாஹ், என்னை நீ வழிகெடுத்து விட்டாய். இப்லீஸை வழிகெடுத்தது யாரு? அல்லாஹ் தானே. அல்லாஹ் விதி எழுதிட்டான். பின்னாடி நான் சொல்றேன் அல்லாஹ்ங்கிற யாருங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். முதல்ல அல்லாஹ் விதி எழுதுகிறான், இப்லீஸ் வழிகட்டு போகணும். இப்லீஸ் வழிகட்டு போய்விட்டான். வழிகட்ட இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறான். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், யா அல்லாஹ், நீ யாருக்கு கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் என்று சொன்னாயோ அவனை நான் எனக்கு கட்டுப்பட வைக்கிறேன். இதான் அர்த்தம். அவன் உனக்கு கட்டுப்படாமல் நான் அமைத்து எனக்கு கட்டுப்படுகிற நான் அமைப்புல நான் வைக்கிறேன். அதற்காக வேண்டி அவனுடைய முன்னால் பின்னால் மேல கீழே வலது எல்லா திசைக்கும் போய் நான் அவனுக்கு வஸ்வாசை எல்லாம் ஏற்படுத்துவேன். கெட்ட விஷயத்தில் ஆசை ஏற்படுத்துவேன். அவனை நான் கெடுப்பேன். இதற்கு நீ எனக்கு அவகாசத்தை தருவாயா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் பார்க்கலாம். அதான் நான் அந்த குர்ஆனிய வசனம் நேரடி அர்த்தம் இல்லை, நான் அந்த அர்த்தத்தை சொல்றேன், பார்க்கலாம். உனக்கு எது வரைக்கும் உனக்கு அவகாசம் இருக்கிறது? உலகம் அழிக்கப்பட்டு மறுமை எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும், உனக்கு கியாம நாள் வரும் வரைக்கும் உனக்கு என்ன இருக்கிறது? அவகாசம் இருக்கிறது. ஏன்னா நீ கெடுத்துக்க என்று இப்லீஸ் சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சொல்லிட்டு இப்லீஸே அந்த இடத்துல சொல்றான், இல்லா இபாதகல் முக்லஸீன், களப்பற்ற ஈமான் உள்ளவளை தவிர மற்ற எல்லாரையும் நான் கெடுப்பேங்க. யாரை தவிர? இப்லீஸே சொல்றான், களப்பற்ற அந்த ஈமான் உள்ளவனை தவிர மற்ற எல்லாரையும் நான் கெடுப்பேன். நீ கெடுத்துக்க. அவனையும் ஒன்னையும் சேர்த்து நான் எங்க போடுவேன்? நரகத்தில் போடுவேன். எனக்கு கட்டுப்பட்ட அடிமை விசுவாசத்துடன் இருப்பவனை மட்டும்தான் நான் சொர்க்கத்தில் சேர்ப்பேன். மற்றவனை எல்லாரையும் சேர்த்து நான் நரகத்தில் போடுவேன். போ உலகத்திற்கு என்ன அனுப்பப்பட்ட சமுதாயம் தான் நாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சலம் தான் நாம். இதுதான் உலக வாழ்க்கையினுடைய அர்த்தமே. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, மனிதனை ஜின்னை நான் படைத்தது என்னை வணங்குவதற்காகவே அன்று வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இப்போ வேலைக்கு போகக்கூடாதா? குடும்பத்தை பார்க்க கூடாதா? எல்லாம் பார்க்கலாம். ஆனால் பார்க்கும் போதும் யாரை வணங்க வேண்டும்? அல்லாஹை வணங்க வேண்டும். எல்லா காரியத்தை செய்கிற போதும் பிஸ்மில்லா, அல்லாஹை வணங்குகிற காரியத்தை அல்லாஹை முன்னிலைப்படுத்த வேண்டும். தஸ்பீஹ் செய்ய வேண்டும். உறங்கும் போதும் கூட அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வாஹியா, சாப்பிடும் போது கூட பிஸ்மில்லா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ். எல்லா காரியத்தை செய்யும் போது இறைவனை வணங்கி கொண்டுதான் இருக்க வேண்டும். எனக்கு கட்டுப்பட்ட முழு நேர அடியானாக நீங்கள் இருக்க வேண்டும். இதுக்குத்தான் உங்களை நான் படைத்திருக்கிறேன். வேற உங்க உலக அலுவல்களை பார்ப்பதோடு என்ன செய்யக்கூடாது? நீங்க மறுக்கக்கூடாது. இதுதான் உங்களுடைய உலக வாழ்க்கையினுடைய அமைப்பு. இது அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இப்லீஸ் என்ன சொல்லிட்டு சொல்றான்னா, களப்பற்ற முறையில் யார் உன்னை நம்புகிறார்களோ, இஹ்லாசுடன் யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லாரையும் கெடுப்பேன். இப்போ நம்ம கிட்ட அல்லாஹை பற்றி நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹை பற்றி நம்பிக்கை நம்மகிட்ட எப்படி இருக்குது? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமினன் நாஸி மையகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர். வமினன் நாஸ், மனிதர்களே சில பேர் இருக்கிறார்கள். வமினன் நாஸி மையகூல், கூறக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள். என்ன கூறக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறார்கள்? ஆமன்னா பில்லா, அல்லாஹ்வை நாங்கள் ஆமன்னா என்ன நம்பிக்கை கொண்டோம். நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க, எல்லாரும் சொல்றாங்க நம்பிக்கை கொண்டோம் என்று சில பேர் இருக்கிறார்கள். வபில் யௌமில் ஆகிர், ஆகிரத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இன்னைக்கு இருக்கிறார்கள், நாங்கள் இருக்கோம், நீங்க எல்லாரும் இருக்கிறோம். இப்படி சில பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ்வாகிய நான் சொல்லுகிறேன், அவர்கள் சொல்லட்டும். வமாஹும் பிமுஃமினீன், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. அது என்னது? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், மறுமையை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இல்ல நான் சொல்றேன் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது என்ன? கலப்புள்ள ஈமான். கலப்புள்ள ஈமான், உண்மையான நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வை அல்லாஹ்வாக நம்புவது இல்லை. அல்லாஹுவை உண்மையாக அல்லாஹுவாக நம்புவது கிடையாது. எப்படி? வேண்டா வெறுப்புல வாழ்ந்துட்டு போற மாதிரி. அல்லாஹ் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய கிரவுண்ட்ல வச்சு விசாரிப்பான். அந்த விசாரணையிலிருந்து மெல்ல எஸ்கேப் ஆகி உள்ள என்ன செஞ்சிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்ல. சில பேருக்கு என்ன நம்பிக்கை? அது மரணித்ததுக்கு பின்னாடி எழுப்பப்படும் நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். மகேஷர் மைதானம்னா இந்த பெரிய மைதானமா இருக்குமோ, அங்க தப்ப முடியாதா? இந்த வேகா வேலுக்குள்ளே தப்பிடுறோம். அங்க சூரியன் வந்துருண்டா என்ன, நிக்காட்டி என்ன, எப்படியாவது போயிடலாமே என்கிற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தை நேரடியா அப்படி சொல்றது இல்லை. ஆனா நம்முடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் இந்த பாக்ஸ் இருக்கு, இந்த இடத்தில் நான் பார்க்கிறேன், இது உண்மையை நம்புகிறேன். இந்த பாட்டில் இருக்குதே நான் நம்புறேன். நீங்க எனக்கு முன்னாடி நிக்கிறீங்க, நான் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன். இதை நீங்க நம்புறீங்களா? எத்தனை சதவீதம் நம்புறீங்க? 100க்கு 100% நம்புகிறீர்கள். 100க்கு 200% ஒன்று இல்லை. ஆனால் 100க்கு 100% நம்புறோம்ல. கண் முன்னாடி பார்ப்பதை நாம் நம்புறோம்ல. அல்லாஹ்வை எப்படி நம்புறோம்? 100க்கு 100% நம்பிக்கை இல்லை. இருக்கானா? ஒரு சந்தேகம்தான். ஒருவேளை இருந்து விட்டால் தண்டனை வழங்கி விடுவானே, அந்த ஒரு பயம் வேற. 100% நம்பிக்கைங்கிறது இல்லை. யாருக்கு இருக்கிறது? மூமின்களுக்கு இருக்கிறது. அது நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை தனிப்பட்ட ரீதியாக இருக்கிறது. சொர்க்கத்தை பற்றி நம்பிக்கை, நரகத்தை பற்றிய நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தை பொறுத்தது. யாருக்கு 100% நம்பிக்கை வருகிறதோ அவர் தான் யாரு? களப்பற்ற ஈமான் உள்ளவன். அவனை சைத்தானால கெடுக்கவே முடியாது.
சைத்தான் வந்து எந்த பக்கத்தில் வந்து சீண்டினாலும் ஓடா நீ அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்னைய என்று சொல்லுவான். உதாரணத்துக்கு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் என்ன செய்யறா, கதவுகளை அடைத்து வைத்து விட்டு ஃபகாலத் ஹைத்தலக், யூசுஃபே வந்து என்னோடு சேர் என்று சொல்லி சொன்னான். அப்ப அதுக்கு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், முடியாது, அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எப்ப சொல்ல முடியும்? அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கலையே, உலகத்தில் யாருமே அல்லாஹ் நேரடியாக பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அல்லாஹ்வை முகமது அவர்கள் பார்த்தார்கள் என்று யாராவது சொன்னால் அவன் சொல்வது பொய்யின் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது. அப்ப நேரடியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்த்திருக்க முடியாது. பார்க்காத அல்லாஹ் இருந்தாலும் அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று விலகிறது யாருக்கு? அல்லாஹ் இருக்கிறான்னு 100% நம்புறவங்களால முடியும். போறேன் ஒரு தவறு செய்யறேன், அந்த இடத்துல ஒரு கண்ணு வச்சுட்டு என்ன செய்யறேன்னா, இன்னைக்கு யாராவது இஷாவை தொழலன்னா இதாலேயே நான் சுட்டு தள்ளுவேன் என்கிற ஒரு பெரிய ஒரு பயங்கரமா 4 இடத்துல உட்காந்துன்னு சொல்றேன். கண்ணால 4 பேர் ஏற்கனவே தொழாதவன் என்ன செஞ்சிட்டாங்க, சுட்டு தள்ளுனதை பார்க்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு என்ன பயம் வரும்? தொழலன்னு என்ன பண்ணுவோம், அந்த கண்ணால இருந்தாலும் சுற்றுவான்ற பயம். இந்த நம்பிக்கை தான் நரகத்தை அல்லாஹ் போற்றுவானுங்கிற நம்பிக்கையோட ஒப்பாக இருக்கிறதா நம்ம சமூகத்துக்கு? பாவத்தை செய்வது, இன்னைக்கு பாவத்தை செய்வது இந்த கண்ணுக்கு ஈக்குவலான அமைப்புலையாவது கொடுக்குறோமான்னு கேட்டா இல்ல. இது அது கண் முன்னாடி வச்சிருக்கிறான்ப்பா, கண்ணு போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு பயம். நரகத்துல அது இருக்கா? முதல்ல பாவத்தை செய்யும், அப்புறம் பார்க்கலாம நம்பிக்கை. இப்போ இதுல ஈமான்ல கலப்பு இருக்குது, இல்லையா கலப்பு இருக்குது. இதுதான் நபித்தோழர்களுக்கு நமக்கும் உள்ள வேறுபாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, அவங்க கலப்பற்ற முறையில் நம்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணம் போனார்கள். ஒரு பெண்ணு உது எடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு அழகான வெள்ளை மாளிகைக்கு பக்கத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உமர் ரலியல்லாஹு சபையில் சொல்லுகிறார்கள். இந்த வெள்ளை மாளிகை ரசூலுல்லாஹ் பார்த்து விட்டு ஒரு ஆசை வருகிறது. சொர்க்கத்தை அவ்வளவு பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளை மாளிகையை மட்டும் பார்த்து ஒரு பிரமிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு சொர்க்கத்தை பார்த்தா அதுக்குள்ள போய் பார்க்க வேணும், இதுக்குள்ள போய் பார்க்க வேணும்னு ரசூலுல்லாஹ் ஒரு எண்ணம் வரல. இந்த மாளிகையை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள போய் பார்க்க வேணுமே ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, இது யார்த்த மாளிகை, இது யாரு என்று கேட்கிறாங்க. இதுதான் ஹத்தாபுடைய மகன் உமருடைய மாளிகை. அப்ப என் மனம் உள்ளே போய் பார்க்க வேணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் உன்னுடைய ரோஷம் இருக்கிறதே உமர், என் மாளிகைக்குள்ள நாம் போறதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்களா என்று கேட்டு விட்டா அந்த ரோஷம், அந்த ரசூல் அந்த வார்த்தையை சொல்லல, அந்த ரோஷம் என் அனுமதி எல்லாம் போயிட்டியா என்கிற ஒரு ரோஷம் வந்துருமோ என்ற என் நினைப்பு எனக்கு வந்துச்சு. உன்கிட்ட ரோஷம் இருக்கிறது, அதனால நான் உள்ள போக வெளியில வந்து விட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்துல எல்லாம் போய் நான் ரோஷம் காட்டுவேனா யார சொல்லலாம் என்று அழுகுறாங்க அவங்க அந்த இடத்துல. ஆனா இந்த இடத்துல என்ன பாயிண்ட்னா, இந்த சொர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போயா பச்சை பொய்யெல்லாம் போய் போடாது, நீ மஹராஜ் போனியா சொர்க்கத்தை பார்த்தேங்கிறதும் மாளிகையை பார்த்தாங்க. யாரு கண்டா, யாரு பார்த்தாங்க? நம்மகிட்ட வந்து இந்த இடத்துல விட்டடிச்சுக்கிட்டு இருக்காம போங்க இன்னும் சொல்லலாம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு சொர்க்கத்தை பார்க்கவில்லை, அல்லாஹை பார்க்கவில்லை. பார்த்தாங்களா இல்லையே? மிஹ்ராஜ் போனதை சந்தேகத்துடன் பல நபித்தோழர்கள் அரைகுறை ஈமானுடன் இஸ்லாத்தை விட்டே போனார்கள். எப்படி ஒரே இரவில் மிஹ்ராஜ் போக முடியும்? எப்படி ஜெருசலத்துக்கு போக முடியும்? அங்கிருந்து எப்படி 7 வானத்தை கடந்து போக முடியும்? ஒரு இரவில் சாத்தியம் இல்லையே, அதெல்லாம் முடியவே முடியாது என்று பல பேர் இஸ்லாத்தை விட்டு போனார்கள். காவிர்களுக்கு இதுதான் சாதகம் என்று சொல்லி பல நபித்தோழர்களுடைய மனதை மாற்றினார்கள். அப்பா ஒரு நல்ல டாபிக் கிடைச்சிட்டுப்பா, இந்த முகமது தன்னை இறை தூதர் என்று சொல்வதும் வானத்திலிருந்து செய்து வருவதாக சொன்னது பொய். நேற்றுவே அவர் எங்க போனாராம்? பைத்துல் முகத்தஸுக்கு போனாராம், நபிமார்களுக்கு எல்லாம் தொழுகை நடத்தினாராம். அது ஒரு இரவில் அவர் போயிட்டு வந்தாராம். இதை விட வேற என்ன ஒரு சம்பவம் வேணும் இந்த முகமது சொல்வது பொய்ங்கிறதுக்கு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு காபீர் வந்து அபூபக்கர் சித்திக் அவர்களை சந்திக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ஈமான்ல என்ன கலப்பற்ற ஈமான் அது ஒரு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் நீ சொர்க்கவாதி அபூபக்கர் என்ன. அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னா, அபூபக்கர் அவர்களை அந்த காபீர் சந்திக்கிறான். சந்திச்சு முகம்மது சொல்வது தெரியுமா, இரவோடு இரவா அவரு ஜெருசலத்துக்கு போயிட்டு வந்தாராம் சொல்றாரு, இதை விட வேற என்ன பொய் வேணும்ங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்போ இதை நீ நம்புறியா அபூபக்கரே என்று கேட்கிறான். கேட்ட உடனே அபூபக்கர் அவன் சொல்றாங்க, இதை முகம்மது அவர்கள் தன் வாயால் சொல்வதை நீ கேட்டாய்? ஆமா சொன்னாரு. இவன் நினைச்சுக்கிட்டா என்ன, முகமது அப்ப பொய்யா தான் இருக்கும்னு சொல்லுவான்னு நினைச்சிட்டு. அப்படி என்றால் அதை நான் 100% நம்புகிறேன், உண்மை. நீ இதை போய் நம்புறன்றிய, இதை விட மேலான செய்திகளை எல்லாம் நான் நம்புறேன். வானத்திலிருந்து தனக்கு செய்தி வருவதாக சொன்னால் அதையே நான் நம்புறேன்.
ஜெருசலத்துக்கு போனாருங்கிறத நான் எப்படி நம்பாம இருக்க முடியும்? அதனால இது சொன்னது உண்மை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அந்த நேரத்தில் எல்லாரும் பொய்ப்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உண்மைப்படுத்திய தோழர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான். அப்போ இதுல இந்த அளவுக்கு களப்பற்ற முறையில் நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க? நம்பினார்கள். நம்முடைய நம்பிக்கை அந்த அளவில் இருந்தால்தான் நம்மளால சைத்தானை எதிர்கொண்டு உண்மையில் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். எல்லாத்தையும் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு சமுதாயத்துல வந்து பாவம் செய்யறோம், நிறைய பேர் பாவம் செய்யறோம். இஸ்லாமிய ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி இருக்கிறது. இங்க சில குற்றங்களுக்கு தண்டனை இருக்குது. இஸ்லாம் விடுங்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு போனாலோ அல்லது நம்முடைய நாடுகளுக்கு போனாலோ அங்க தண்டனை இருக்குது. இப்ப தண்டனைக்கு பயத்திலேயே சில வேலை என்ன செய்ய மாட்டோம், பிடிச்சிருவான், பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவான். அந்த பயம் இருக்குது. அந்த போலீஸை பார்த்தாலே ஒரு பயம். எதுக்கு? இவன் நம்மளை பிடிச்சி எங்க போட்டுருவான், தவறு செய்தால் நம்மை தூக்கி தண்டிச்சு விடுவான். விளக்க மறியல்ல இத்தனை நாள் கிடக்க வேணுமோன்னு பயம் இருக்கிறது. ஏன்? அந்த போலீஸ் உண்மை, அவன் சட்டம் உண்மை, அந்த தண்டனையை செய்தால் என்னை தண்டிப்பா என்பது உண்மை, உள்ள தூக்கி போட்டா வெளியில வர முடியாதுங்கிறது உண்மை. இதெல்லாம் யதார்த்தமான என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம். இதை நம்புறோம். இது ஆமன்னா தான், இதை நான் நம்பிக்கை கொள்றேன், கண்முறை பார்க்கிறேன். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தொழவில்லை என்றால், என்னை நம்பவில்லை என்றால், பாவம் செய்தால் நீங்கள் என்னை சந்திப்பீர்கள், உங்களை நான் தூக்கி நரகத்துல போடுவேன் என்று சொல்றான். இப்ப இதையும் எங்களுடைய இந்த உலகத்தில் யதார்த்தமாக பார்த்ததையும் நான் ஒப்பிட்டு பார்த்தா எதை நாங்க உண்மையாக நம்புறோம் என்று சொன்னா, கண் முன்னாடி கண்டதை மட்டும்தான் உண்மையா நம்புறோம். அல்லாஹ் சொன்னதை எல்லாம் அப்புறம் பார்க்கலாம் என்று நம்புகிறோம். காரணம் என்னன்னா, இது உண்மை கிடையாது. 100% உள்ளம் ஏற்றுக்கொள்ள தவிர்க்கிறது. அப்ப கலப்புள்ள ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் நாட்டு கழுதைகளை சமைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்குறான், நாட்டு கழுதை இதற்கு பிறகு சமைக்க கூடாது, ஹராம்ட்டாங்க. சமைத்து கறி அதாவது அந்த சாப்பாடு இந்த சட்டியில தயாரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, அப்படியே வெந்து கொண்டிருக்கிற நிலையில அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், நாட்டு கழுதையினுடைய இறைச்சியை வந்து சமைக்க கூடாது, ஹராம்ட்டாங்க. இதுதான் ஈமான். பாருங்க, சொல்லா வெந்திருச்சு, இன்னைக்கு மட்டும் ஒரு அலௌட் இல்லையா, அல்லாஹ் ஹராம்ட்டான். சஹாபாக்கள் ஒண்ணுமில்ல, அப்படியே என்ன செய்யறாங்கன்னா அந்த சட்டியுடன் கவிழ்த்து விட்டார்கள். அல்லாஹ் ஹராம்ன்றதுக்கு முன்னாடி என்னடா பேச்சு? ஏன் இங்க அல்லாஹ் ஒன்றை தடை செய்யறான்னா அங்க எனக்கு ஏதோ தரப்போகிறான். இங்க நான் அல்லாஹ்வுக்காக ஒன்றை நான் விட்டு விட்டேன் என்று சொன்னா அங்க எனக்கு ஏதாவது தருவான். அதுதான் நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மக்களை உருவாக்கினார்கள் என்று சொன்னா, அந்த ஈமான் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க என்று சொன்னா, அதாவது கண் முன்னாடி பார்ப்பதை பொய் என்று நினைத்தார்கள். கண் முன்னாடி பார்க்கிற பெண்கள், கண் முன்னாடி பார்க்கிற சாராயம் போன்ற மதுபானம் போன்ற கேவலமான பொருள்கள் இன்பத்தை தந்தாலும் இந்த இன்பமெல்லாம் பொய் என நினைத்து மறுமையில் அல்லாஹு தஆலா பாலாறு, தேனாது, மதுசர ஆறுகள் போகும் ஊர்லின் பெண்கள் இருக்கிறார்கள், இவைகள் எல்லாம் 100% உண்மை என்று நம்பினார்கள். இது பொய், இதை நம்ப முடியாது, இது வெறும் காணல் நீர் போன்று மாயா ஜாலம். அல்லாஹ்வே சொல்றான், இந்த உலகம் வந்து ஹுப்பு துனியாங்கிறது வந்து உலகத்தின் ஆசை என்பது வெறுமனே ஜீனத்துன் ஹயாத்துத் துனியா, உலகத்தினுடைய இந்த ஜீனத் என்பது லஐபுன், விளையாட்டு, வீணுமே அன்று வேறொன்றும் இல்லை. பாக்குற பில்டிங் எல்லாம் பாக்குறோம், இன்னைக்கு பாக்குறோம். இதெல்லாம் எல்லாம் சொல்றேன், இதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு உங்க காலத்தை நேரத்தை வீணடிச்சிடாத. இது இல்லடா ராஜா நிரந்தரமானது. எது நிரந்தரமானது? மறுமை தான் நிரந்தரமானது. ரசூலுல்லாஹ் இதை புரிய வைப்பதற்காக சொல்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் சாட்டை இருக்கிறது, சாட்டையை மடித்து வைத்து இந்த சாட்டையை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமே, இந்த இடம் உனக்கு சொர்க்கத்தில் கிடைக்கிறது என்று சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நான் கையில மடியில போட்டு சொல்ற செய்தி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொல்லித்தான் நபி தோழர்களை செம்மைப்படுத்தினார்கள். இதை சொல்லித்தான் அவர்களுடைய ஈமானை புதுப்பித்தார்கள். உண்மைக்கு உண்மையா அந்த நபி தோழர் உருவாக்கினார்கள். இந்த உலகம் அல்ல நிரந்தரமான வாழ்க்கை, மறுமைதான், அதற்காகத்தான் தயாராக வேண்டும் என்று உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உலகத்திலே நீங்கள் இந்த சாட்டை இருக்கு, இந்த சாட்டை வைக்கிற இடம் உங்களுக்கு மறுமையில் கிடைக்கிறது, சொர்க்கத்தில் கிடைக்கிறது. அது இந்த உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு பிரயோஜனமானதுட்டாங்க. உலகமே உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க. இன்றையிலிருந்து இந்த இப்ராஹிம்ங்கிறவர் தான் இந்த உலகமே. எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஆடுறான் அரபியர், அங்கிட்டு அவன் நாடு அவன்ப்பா அளப்பெற தாங்க முடியல, இதுக்குன்றான் அதுக்குன்றான். ஒரு குறிப்பிட்ட அளவுலையே பெட்ரோல் வளத்தை எண்ணெய் வளத்தை வச்சுக்கிட்டு அவன் தான் ராஜாங்கிறான், அவன் தான் இல்லைங்கிறான். அதிகாரம். அப்போ இதே உலகமே உங்களுக்குன்னா எல்லா வளமும் உங்களுக்கு தானே, உங்க கண்ட்ரோல் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சாட்டை வைக்கிற இடம் சொர்க்கத்தில் கிடைக்கிறது என்பது உலகத்தை விட பெருசுப்பா, உலகத்தை விட ஒரு பிரயோஜனமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. அதை அந்த நபி தோழர்கள் நம்புகிறார்கள். அப்ப இந்த உலகத்தினுடைய இந்த நம்பிக்கை, இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, இதுதான் வாழ்க்கை, வெறுமனே ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அப்ப இந்த வாழ்க்கை பயணத்துலதான் ஷைத்தான் என்ன செய்யறான்னா, நம்ம ஈமான் எப்படியாவது கெடுத்துடலாமா,
நம்முடைய நம்பிக்கை எப்படியாவது மாற்றி விடலாமா, திசை திருப்பி விடலாமா, மாற்றுவதற்கு என்ன வழி, எப்படி இவனை கோணலாக சிந்திக்க வைக்கலாம், எப்படி மாற்றி விடலாம், நம்பிக்கை எப்படி அவநம்பிக்கை ஆக்குறது என்கிறதுல அவனுடைய கொள்கையில உறுதியா இருக்கிறான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொள்கை உறுதியானவன் யாரு? இப்லீஸ் தான், சைத்தான் தான். அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுப்போம், என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் ஒன்று எடுப்போம். இன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்திருப்போம், நாளில இருந்து அவனை கெடுக்க ஆரம்பிப்போம் என்று உங்களை யாரையாவது விட்டு வச்சிருக்கானா? எப்ப பார்த்தாலும் நைட்லயே முடிவு எடுத்துறான், இன்னைக்கு சுபஹ் தொழுகை எப்படியாவது கெடுத்து விட்டுறணும். ரசூல் என்ன சொல்றாங்க, 3 முடிச்சு கழுத்து போட்டே தீர்றான் சுபஹை எப்படியாவது தாமதப்படுத்துறதுக்கு. என்னைக்காவது உங்க எலும்பின உடனே அப்படியே நான் எங்க இருக்கேன், நான் இப்படி ஒரு நல்லவனா, இன்னைக்கு எந்த பாவம் செய்யக்கூடாது, தகஜத்தை எல்லாம் தொழுதுறணும் என்று ஏதாவது முடிவு நமக்கு என்ன வருதா? இன்னைக்கு தொலைவே கூடாதுப்பா, டைம்ல எதுக்கு பிஸி, குர்ஆனை தொற்றக்கூடாது பிஸி என்கிற மாதிரி எண்ணம் வருதா? எப்ப பார்த்தாலும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி என்ன எண்ணத்தை உள்ளுக்கு ஏற்படுத்திக்கிட்டே ரத்த நாளங்கள் ஓடிக்கிட்டே செய்யாதரா, டைம் இல்ல, உனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீ அதுக்குள்ள இந்த வணக்கங்களை செய்து கொண்டு பிறகு செய்யலாம் தானே என்று சொல்றான். ஆனா பாவத்தை ஏவும் போது என்ன சொல்லுவான், இப்ப அவசரமா செஞ்சிரு, ஏன்னா இன்னைக்கு விட்டா அந்த பாவம் நாளைக்கு செய்ய முடியும். உனக்கு நன்மை செய்யும் போது மட்டும் இப்ப செஞ்சு என்ன பண்ண போற, கொஞ்சம் தாமதமா செய்ய, டைம் தான் இருக்குது வாழ்க்கையில. பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க, உடனே முடியவே முடியாது, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. பாவம் ஒன்று செய்யறதுக்கு முற்படுங்க, உடனே செய்யறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வந்துருவோம். ஏன்னா சைத்தான் நம்மளை எங்க கூட்டி போறதா சொல்லியிருக்கான். போ உன்னை சரியாக நம்பாமல் மாற்றி என்னை நம்ப வைத்து உனக்கு யாருக்கு நீ கட்டுப்பட சொன்னாயோ அந்த அடியானை ஆதத்தின் வம்சத்தை எனக்கு கட்டுப்பட நான் வைக்கிறேன். அதானே போட்டி. அல்லாஹ்வுக்கும் இப்லீஸுக்கும் போட்டியா அல்லது இப்லீஸுக்கும் மனித ஜென்மத்துக்கும் போட்டியா? அல்லாஹ்வுக்கு இப்லீஸுக்கும் போட்டியே கிடையாது. இப்லீஸ் என்ன சொல்றான்னா, ஏய் மனிதர்களே, உங்களை விட அல்லாஹ்வை நான் அதிகமாக பயப்படுகிறேன். வானத்தில் இருந்தவன் எனக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியும், ஆனா உங்களை விட அதிகமாக நான் பயப்படுறேன். ஆனா நான் யாரு? எடுத்தறியப்பட்ட சைத்தானாக போய்விட்டேன். ஆனா உங்களை நான் கெடுப்பேன், அல்லாஹ்கிட்ட ஒப்பந்தம் பேசி கியாம நாள் வரும்போது ஒரு அவகாசத்தை கேட்டிருக்கிறேன். அதனால உங்கள் ஈமானை கெடுக்கிறதுக்கு உலகத்தின் ஆசையை காட்டிட்டே இருப்பேங்க. ஹுப்பு துன்யா வக்கராஹியத்துல் மவுத் எந்த அளவுக்கு நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னா, உலகத்துல வாழணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திட்டே இருப்பேன், மரணத்தை உங்களை வெறுக்கடிக்க செஞ்சிருவேன். நாளைக்கு 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 நாளைக்குன்னு உங்களை தள்ளி போட்டுக்கிட்டு உங்களுக்கு மரணம் வரும் வரை உங்களை நான் கொண்டு வந்து வைப்பேன் என்று சைத்தான் என்ன செஞ்சிருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். அப்ப நம்முடைய ஈமான் என்ன செய்யணும், ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் இப்போ இந்த நிலையில நானும் சரி நீங்களும் சரி, இந்த நிலையில் மரணம் வந்தால் உங்களால் சொர்க்கம் போக முடியுமான்னு உங்களுக்கு மனசாட்சி என்ன சொல்லுகிறது? இந்த நிலையில் மரணம் வந்து விட்டது, உடலம் கட்டியாச்சு, ஊர்ல எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, ஆனா நன்மை சேர்த்து வைத்தோமா? மண்ணறைக்குள் நல்ல புதுமாப்பிளை மாறி உறங்குவதற்கு சேர்த்து வச்சோமா? இறைவனை 100% எஜமானுங்கிறதை உறுதிப்படுத்தினோமா? நான் அடிமைதான், யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்ட அடியானாகவே நான் இருப்பேன் என்ற ஒரு நிலையில் நான் இருக்கிறேனா? என்னை இந்த நிலையில் நான் மரணித்தால் என்னை சொர்க்கத்தில் யா அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பாயா என்கிற நிலையில் நாம் இருக்கிறோமா? அது ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி யோசிக்கணும். இந்த நிலையில் நான் மரணிச்சா போகலாமான்னு. இப்ப இந்த நினைப்பு வந்தாலே என்ன வருமெண்டா, ஒரு மூமீனுக்கு தானா அழுகை வரும், பயம் வரும். அல்லாவின் அதிகாரத்தை நினைத்தாலே உங்களுக்கு பயம் வரும். சைத்தானை கெடுத்த அல்லாவுக்கு நான் சொல்றதால சட்டம், நான் இந்த பாட்டிலை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னு வைங்க, இந்த பாட்டிலை நான் தான் உருவாக்குறேன். அல்லாஹ் பற்றி புரிந்து கொள்ளுங்க பாருங்க, இந்த பாட்டிலை நான் உருவாக்குகிறேன், இதை நான் நினைச்ச மாதிரி நவிப்பேன், திறப்பேன், தூக்கி எறிவேன். நீங்க என்ன அது என்னடா நீயே உருவாக்கின பாட்டில நீயே நொறுக்குகிற, தூக்கி எறிறான்னு கேட்க முடியுமா? ஏன் பாட்டில் என்ன வேணும் செய்வேன், ஏன் இது என்று எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இதுதான் உங்களை படைச்சது யாரு? உங்களை படைத்தது யார்? சந்தேகமா? சந்தேகம் இல்லையே, அல்லாஹ் தானே படைச்சான். அதை வேற பயன் பண்ணி தெளிவுபடுத்தணும் அவசியம் இல்லையே. அல்லாஹ் தான் நம்மை படைத்தானுங்கிற, அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான். இதை 100% நம்புறீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சட்டத்தை எழுதிருக்கிற. என்ன சட்டம்? எனக்கு மட்டும் தான் நீ கட்டுப்படணும்ங்கிறது. அதெல்லாம் முடியாதா? அல்லாஹ் நீ எழுதினா படைச்சாப்புல உனக்கு கட்டுப்பட முடியுமா அல்லாஹ் என்று எதிர்த்து கேட்டு இன்னொரு அல்லாஹ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இல்ல. அல்லாஹ்ங்கிறது ஒருவன் தான். யா அல்லாஹ் நீ நாடினாதான் என்னால வாழ்க்கை இருக்கிறது மறுமையில, நீ நாடலைன்னா எனக்கு வாழ்க்கையில். எதனாலதான் நபி தோழர்கள் எல்லாம் அழுதார்கள், பயந்தார்கள். யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு என்னை வழிகெடுத்து விட்டுறாத யா அல்லாஹ், பஅத இத் ஹதைத்தனா. இதான் ரசூலுல்லாஹ்வும் கடமையாக்கி நாங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் நீ சூரா ஃபாத்திஹா ஓத வேண்டும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். யா அல்லாஹ் நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அவர்களின் வழியும், உன் கோபத்துக்குள்ளாகாத உன் வெறுப்புக்குள்ளாகாத அந்த வாலிங்கள் இருக்கிற அவங்களோட வழியை மட்டும் காட்டுறாத யா அல்லாஹ். என எப்படியாவது இந்த நல்ல ஒரு முஸ்லீமாக கட்டுப்பட்ட நிலையில உன்னை நம்பி ஒரு மூமினான நிலையில மரணிக்க செய்யா அல்லாஹ், என்னை மாற்றி விட்டுறாத என்று அல்லாஹ் தஆலா கிட்ட பயந்தாங்க நபித்தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், எது சொன்னா கலப்பற்ற ஈமான் நம்முடைய ஈமான் அந்த நிலையில் இருந்தால் நமக்கு அழுகை வரும், அல்லாஹை பற்றி பயம் வரும், அச்சம் வரும்.
எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மறுமை நாள்ல நிழலே கிடையாது, 7 கூட்டத்தார் நிழல். இந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புதுசா இருக்காது, எக்கச்சக்கம் புதுசா. அதாவது இதோ இன்னைக்கு தான் இஸ்லாத்தை பற்றி படிப்பிக்க போற ஒரு சபையும் அல்ல. எனக்கு மிஞ்சியே எத்தனையோ பேர் பல உரைகள்ல கேட்டு புளித்து போய் இருக்கும். எனக்கே சில தகவல்களை சொல்ற அளவுக்கு நீங்க பயானம் கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த செய்தியினுடைய நுணுக்கத்தை பாருங்க. 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுத்தாலா என்ன கொடுக்குறான்? மறுமை நாள்ல நிழலே இல்லாத இடத்துல நிழல் கொடுக்குறான். இப்ப இந்த செய்தியை சொல்லும் போது ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனை தான் வரும். நிழல் இல்லாத இடத்துல நிழல் கொடுப்பான் போல இருக்குது. யாருக்கோ எவருக்கோ, அது வேற சப்ஜெக்ட்ப்பா, நமக்கு அதுக்கு சம்பந்தமே நினைச்சிடாதீங்க. எல்லாரும் அதுக்குள்ள வருவோம். நிழலே இல்லாத நாள்ல அல்லாஹ்வுடைய அபிஷேக நிழல 7 கூட்டத்தாருக்கு மட்டும் கொடுப்பான். நிழல் இல்லாட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த குவைத்துல இருந்துகிட்டு நிழலை பற்றி விளங்கப்படுத்த அவசியமே இல்லை. நான் அடிக்கிற டிகிரிக்கும் நான் அடிக்கிற சூட்டுக்கும் கொஞ்ச நேரம் ஏசியே ஒர்க் ஆகலாட்டி ஒரு இடத்துல இருக்க முடியல. அந்த அளவுக்கு வெக்கையா இருக்கிறது. அப்பா தாங்க முடியலப்பா. அதுல வேற என்ன சூடா இருக்குங்கிறோம். எது வெறும் 55 மேக்சிமம் வந்தா அது கூட தாங்க முடியல. நீ சூரியன் பக்கத்துல கொண்டு வைக்கப்படும். நிழல் இல்லையான்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த நிலையில அல்லாஹ்வுத்தாலா 7 கூட்டத்தாரு கொடுப்பான். நன்மை செஞ்சிருந்தாலும் செய்யலைன்னாலும் அல்லாஹ்வுத்தாலா எல்லாரையும் அலைய விடுவான். அதுல 7 கூட்டத்தாரை மட்டும் பிரத்யோகமாக என் நிழலுக்கு இல்லவா, அந்த நாள் நிழலே இருக்காதுன்னு சொல்றான். அதுல யாருக்குன்னா களப்பற்ற முறையில் அல்லாஹ்வை நினைத்து அழுத ஒரு கூட்டத்தாருக்கு கிடைக்கும். அதுல அந்த 7 பேர்ல 7 பேர் சொல்றாங்கல்ல, அதுல ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கும். அதுல யார் அந்த ஒருத்தர்னு சொன்னா, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுதவர். அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் அழுது, அல்லாஹ்ப்பா அல்லாஹ் என்ன அல்லான்னு இந்த ஹூன்னு சொல்லி இந்த திக்ரு இதுல உட்கார்ந்துக்கிட்டு கத்த அந்த மாதிரி கிடையாது. அல்லாஹ்வை தனிமையில் உட்கார்ந்து அழுகிறன்னா என்னன்னா, அல்லாஹ்வை நினைத்து இந்த அல்லாஹ்வை இல்லாம என்னால் அடுத்த நகர்வு இல்லை, அல்லாஹ் இல்லாம என்ன எதுவுமே செய்ய முடியாது, என்னால் எந்த ஒன்றிலும் வெற்றி பெற முடியாது, அல்லாஹ் இல்லாமல் எனக்கு ரஹ்மத்துங்கிறதே கிடையாது, ரஹ்மத் இல்லைன்னா என்னால் சருக்கமே போக முடியாது, நான் மன்னரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மறுவில் வெற்றி பெற வேண்டும் அல்லாஹ் மட்டும்தான் முடியும், வேறு வழியே இல்லை, எனக்கு போக்கிடமே இல்லை யா அல்லாஹ், நீ மட்டும்தான் இருக்கிற யா அல்லாஹ், என்னுடைய கட்டுப்பாடுகள் என்னுடைய அனைத்து விடயத்தையும் பொறுப்பேற்றவன் யா அல்லாஹ் நீ என்ற அந்த நினைப்புடன் தனிமையில் இருக்கிற போது என் வெற்றிக்கு நீ மட்டும்தான் யா அல்லாஹ் காரணம், எனக்கு வேற வழியே இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு உதவ போவதில்லை என்ற பயம் அச்சம் வருகிற போது கண்கள்னால் என்ன வரும்? கண்ணீர் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆன் மூமின்களுக்கு ஓதப்படுகிற போது அவர்களுக்கு என்ன ஏற்படும்? ஜாதத்துக்கும் ஈமான், அவர்களுடைய ஈமான் என்ன செய்யும்? அதிகமாகும். குர்ஆன் வசனம் சொல்லுகிற போது ஈமான் அதிகமாகும். யாருக்கு? இது களப்பற்ற முறையில் ஈமான் இருந்தா தான் வரும். அல்லாஹ்வை 100% நம்புகிறவர்களால் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஜீரணிக்கும். அல்லாஹ் இருக்கிறான், எதுவா இருந்தாலும் பாவம் செய்ய மாட்டோம், ஒதுங்கும். சில தவறுகள் செய்வோம், பாவம் செய்வோம். உடனடியாக மூமின் யாரு? குல்லுபனி ஆதம யுக்தி பில்லைலி வன்னஹார். ரசூலுல்லாஹ் சொல்றான், ஆதத்தின் மகன் காலையிலும் மாலையிலும் தவறு செய்கிறான். அதுல யாரு சிறந்தவன்? அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னிடத்துல, என்னை நம்பி செஞ்ச தவறை உணர்ந்து என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டவன். யா அல்லாஹ் மன்னித்துக்க, தெரியாம செஞ்சுட்டேன், சைத்தாண்ட ஆசை வார்த்தையால் நான் செஞ்சுட்டேன், நான் செய்து விட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்க, நீ மன்னிச்சா மட்டும்தான் எனக்கு எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும் யா அல்லாஹ் என்ற இந்த ஒரு எண்ணம், இந்த களப்பற்ற நம்பிக்கை, இந்த களப்பற்ற ஈமான் நம்மிடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் என்ன செஞ்சாங்க? நபி தொழுகை சொன்னாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா, வயசெல்லாம் போயிடுச்சு, மரணத்திற்கு வயசு இல்லை. நான் பொதுவா சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு 60-70 இந்த சமுதாயத்துக்கு எத்தனை வயசு? கிட்டத்தட்ட 60 வயசு. அந்த 60 வயசு வரையும் வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் நம்ம தொழுகை பக்கம் போகாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பாவத்தில் மீளாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் நினைச்சு பாருங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை மட்டும்தான். திருப்பி வாய்ப்பு கிடைக்குமா? நான் மரணித்தாலும் நீங்க மரணிச்சாலும், எவ்வளவு பெரிய ஆள் மரணிச்சா, இந்த குவைத்து மன்னன் மரணித்தாலும் எத்தனை முறை கிடைக்கும் வாய்ப்புங்கிற ஒரு முறை தான். இந்த ஒரு முறை தான் எனக்கு யாரெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்கிறத உணர்வுபூர்வமா நினைச்சு பாருங்க. வேற வாய்ப்பே இல்லை, இந்த ஒரு சான்ஸ் தான், திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சு பாருங்க. இதுல ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லா ஒரு இமாம் சொல்கிறார். அவர் கருத்தை எது சொல்றேன்னா, அந்த உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு மையத்து வருகிறது, அந்த மையத்தை பார்த்து அவர் சொல்றாரு, இந்த மையத்து இறந்து கிடக்கிற ஒரு மையத்து, நம்மளே எத்தனை ஜனாசால கலந்து கொண்டிருக்கிறோம், போயிருக்கிறோம், எத்தனை ஜனாசாக்களை போகிறோம். அந்த ஜனாசாவை பார்க்கிற போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு ஜனாசாவை போய் நீங்கள் சந்தியுங்கள், அப்படி சந்தித்தால் உங்களுக்கு என்ன ஏற்படும்? உலகத்தை முறித்து விடுகிற அந்த மறுமை பற்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். ஜனாசாக்களை போய் சந்தியுங்கள் என்று சொன்னாங்க, மௌத்தை நினையுங்கன்னு சொன்னாங்க. இதுல அந்த அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனாசா இப்ப என்ன செய்வாரு? வானவர்களை பார்ப்பார் தானே,
நீங்க எல்லாரும் வானவர்களை பார்ப்போம் தானே, இப்போ சக்கராத்துடைய வேதனை மரண தருவாயில வானவர்களை பார்ப்போம். அப்ப எப்படி பார்ப்போம்? இப்ப கற்பனையாக தெரிகிற வானவர்கள் நிஜமாகவே தெரிவார்கள். வருவாங்க, உயிர் எடுப்பார்கள், முடியாதுன்னு சொன்னா அடிச்சு பறிப்பார்கள். அதாவது முடியாது நாங்க ஓடும் போது அடித்த அந்த ஆன்மாவை கலட்டி எடுப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் பார்ப்பார். அப்ப அந்த இமாம் என்ன சொல்றாருன்னா, இப்படி பார்ப்பாரா இல்லையா? பார்ப்பாரு. இப்ப இவரு கண் முன்னாடி கண்டவருக்கு அல்லாஹு தாலா திரும்ப நீ உலகத்துல போய் வாழு என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தா, இப்ப நீ அந்த மனிதருக்கு உலகத்துல போய் வாழு என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அவர் எப்படி வாழ்வார்? மரணத்துக்கு போய் வானவர்கள் எல்லாம் பார்த்தவரு சொர்க்க நரகம் எடுத்து காண்பிக்கப்படுது, நீ நல்லா இருந்தா இப்படி இருந்திருப்ப, பாவம் செஞ்ச நரகத்துக்கு போவேன் எடுத்து காண்பிக்கப்பட்டவருக்கு ஒரு சான்ஸ் அல்லாஹ் தஆலா கொடுத்து உலகத்துக்கு நீ போ, உலகத்துக்கு போய் இப்ப வாழு, நீ உலக துனியா மோகம் உனக்கு வருமா அல்லது மரணத்தை பற்றிய மறுமை நம்பிக்கை உனக்கு வருமா என்று உலகத்துக்கு அனுப்பினா அவர் எப்படி வாழ்வாருன்னு அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தூய்மையான மனிதராக வாழ்வார், ஏன்னா வானவர்களை பார்த்து விட்டார், பயங்கரமான அந்த இடத்தை பார்த்து விட்டார். அப்ப கேட்கிறாரு, ஆனா அந்த மனிதனுக்கு அந்த இறந்த அந்த ஜடத்துக்கு அல்லாஹ் உயிர் கொடுப்பானா? திரும்ப உலகத்துக்கு போய் என்ற வாய்ப்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஆனா யாருக்கு கொடுத்திருக்கிறான்? இதுவரைக்கும் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஏன்னா உங்களுக்கு தான் இந்த மரணம் வரலையே, இந்த நொடி வரை உங்களுக்கு வாய்ப்பு தானே, யாரெல்லாம் என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்கிற இந்த தருணம் வரை வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு தருணத்தை விட்டு விட்டால் நம்முடைய நிலை என்ன என்று கேட்கிறார். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்கள், நீங்கள் மன்னரைகளை ஜியாரத் செய்ய போங்க, உங்களுக்கு என்ன ஏற்படும்? மரணத்தை பற்றிய நினைவு ஏற்படும். நானும் அந்த இடத்துக்கு போக வேண்டும், நானும் அல்லாஹ்விடத்திலே போக வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனிதன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா என்னன்னு சொன்னா, நான் அயஹ்சபுல் இன்சான யுத்ரக சுதா, அவர் என்ன நினைக்கிறான்டா, வெறுமனே விட்டு விடப்படுவான், நம்மளெல்லாம் எல்லாம் விட்டுருவான் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இது எவ்வளவு ஒரு ஆழமான வசனம் தெரியுமா? படைக்கப்பட்ட நீங்க வெறுமனே விடப்படுவீர்கள் என்று நினைக்காதீர்கள். நானும் சரி நீங்களும் சரி, வெறுமனே விடப்படுவேன்னு நினைக்காதீங்க. இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது மனிதன் நினைக்கிறான் இது வீணா எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் போல என்று நினைக்கிறான். நான் எதையுமே வீணுக்கு படைக்கலங்கிறான் அல்லாஹ் தஆலா. பல எச்சரிக்கைகள் செய்வதற்கு தான் நபிமார்களே அல்லாஹ் தஆலா அனுப்பினான். பல எச்சரிக்கைகள் செய்வதை நபிமார்கள் அனுப்பினான். வீணா அல்லாஹ் படைச்சிருக்கான். என்னைய படைச்சான், கையை படைச்சிருக்கான், விரல்களை படைத்திருக்கிறான், இந்த கட்டிடங்களை படைத்திருக்கிறான், உலகத்தில் ஒவ்வொரு புட்பூச்சிகளை படைத்திருக்கிறான், சின்ன சின்ன பூச்சிகளை படைத்திருக்கிறான், மலைகளை படைத்திருக்கிறான். எதுக்கு அல்லாஹ்வுக்கு இது தேவையில்லாத வேலை? இதெல்லாம் படைச்சு என்ன வேற வேலையே இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், டேய் நான் எதையுமே வீணுக்கு படைக்கவில்லை, எனக்கு தேவையா இதெல்லாம் படைச்சு இதெல்லாம் செய்யணும். நான் படைத்ததன் நோக்கம் என்னவென்றால், நீ என் அடிமை, மனித குலமே என் அடிமை, நான் எஜமான், நான் அக்பர், மிகப்பெரியவன், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நான் படைத்திருக்கிறேன். உங்க ஆணவப்படியோ உங்க இஷ்டப்படியோ நீங்கள் ஒரு பாதையை நோக்கி போவதற்கல்ல, நான் என் தூதர் மூலம் காட்டுகிற பாதையில் மட்டுமே நீங்கள் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு முரணாக நீங்கள் போனால் என் பிடி கடுமையாக இருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். என் தூதரிடத்திலே நான் சொன்ன வாக்குகள் எதையுமே நான் பொய்யாக்க மாட்டேன். அந்த நாளிலே நீங்கள் சொல்லக்கூடாது அல்லாஹ்வின் பிடி கடுமையானதை நீங்கள் சொல்லக்கூடாது, என் பிடி கடுமையாக இருக்கும். உலகத்தை அல்லாஹ் தஆலா லா யுஅதிபு அதாபு வஹத், அல்லாஹ் தஆலா சொல்றான், எவனுமே வேதனை செய்யாத அளவுக்கு நான் வேதனை செய்வேன். நீங்க நினைச்சு பார்க்கும்போது இந்த களப்பற்ற ஈமான் உள்ள ஒரு உள்ளம் எவனுமே வேதனை செய்யாத அளவுக்கு நான் வேதனை செய்வேன் என்று சொல்லி நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பாங்க, ஒரே ஒரு நிமிடமாவது எங்களுக்கு ஒரு அவகாசம் தர இயலாதா? நரகத்துல கிடக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, இது ஒரு நிமிஷம் எங்களுக்கு அவகாசம் தர இயலாதா? எதுக்கு? ஒரு ஓய்வு ஒன்று தர முடியாதா? அந்த ஓய்வு நீங்கள் தந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டா இருக்குமே, தந்தீங்க பிரச்சனை கிடையாது, ஆனா கொஞ்சம் ஒரு ஓய்வு தர இயலாதா என்று அந்த நரகத்தில் கிடப்பவர்கள் கேட்பார்கள். கேட்கும் போது அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான், என்ன உங்கள்ட்ட தூதர்கள் வரலையா? யோசிச்சு பாருங்க, நீங்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பாருங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பாட்டில நான் படைச்சிட்டு நான் நினைச்ச மாதிரி கசக்கி எறியலாம்னா, அல்லாஹ் உங்களை படைச்சிட்டு அவன் இப்படி செஞ்சிருக்கலாம்னா, சொர்க்கமே இல்லை போங்கடே, சொர்க்கமே இல்லை, உங்களுக்கு நரகம் மட்டும்தான் இருக்குது, என்ன செய்யலாம் என்று அல்லாஹ் கேட்டா உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? 24 மணி தான் நீ தொழுகிட்டே இருக்கணும், இல்லன்னா நரகத்துல தூக்கி போடுவேன் அல்லாஹ் சட்டத்தை எழுதியிருக்க முடியுமா? முடியாத. அவனை கேள்வியத்தை யாரு இருக்க முடியும்? ஜப்பார், அடக்கி ஆள்பவன், கஹார், அதிகாரம் உள்ள அல்லாஹ் தஆலா நினைச்சதை செஞ்சிருக்க முடியுமா? முடியாத. தூதர்களை அனுப்பல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பவில்லை, எந்த தூதர்களை அனுப்பவில்லை, குர்ஆனையும் அருளவில்லை. நீயா கண்டுபிடிச்சுக்க நேர் வழியே? சான்ஸ் இருந்தா அவனை சொர்க்கத்துல தூக்கி போடுவேன்னு அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியுமா? முடியாத. முடியும். ஏன்னா இன்னொரு அல்லாஹ் இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லாஹ்வே ஒருத்தன் தானே. ஆனா அல்லாஹ் தனக்குத்தானே விதி எழுதி, நான் அநியாயம் செய்யக்கூடாதுங்கிற விதி எழுதி, இரக்கம் உள்ளவனுங்கிற விதி எழுதி,
அடியார்களை எப்படியாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க என்பதற்காக வேண்டி தூதர்மார்களை அனுப்பி குர்ஆனை கொடுத்து இதை படிச்சு இந்த வாழ்க்கை முறைப்படி வாழு, சைத்தான் உன் எதிரி, என்னைய மட்டும் நம்பாம வந்துடாதீங்க, அல்லாஹ் பொல்லாதவன்னு பிறகு சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. இதை விட வேற என்ன சான்ஸ் வேணும்? வேற என்ன நிலை வேணும்? உலகத்தில் இன்னைக்கு 700 கோடி பேர் இருக்கிறாங்கண்டா, 700 கோடி பேருக்கும் கிடைக்காத புத்திமதி, சிந்தனை, மார்க்க தெளிவு அல்லாஹ் உங்களுக்கு தாரானா இல்லையா? குர்ஆனை படிப்பதற்கான வாய்ப்பு தருகிறானா இல்லையா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த 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 நம்பிக்கை எல்லாம் உள்ளத்துக்குள்ள உறுதியாக இருந்தால்தான் அது களப்பற்ற ஈமானாக இருக்கும். அந்த பயம், அந்த அச்சம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் கேட்டார்கள். அத்தகையாத்து அமர்வுள்ள ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பினாங்க? 100% நம்பினார்கள். நேரடியாக மறுமையை இப்ப இந்த மீராஜ் பயணம் போனார்கள், எல்லா நம்பிக்கையும் பார்த்தார்கள். பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு நானே 70 முறை பாவம் மன்னிப்பு கேட்கிறேன்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? வட்டி வாங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஒருவனுக்கு அநியாயம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? மக்களுக்கு நோவினை கொடுத்தார்கள் என்று எதையாவது ரெக்கார்டை காட்ட முடியுமா? முடியாது. அவர் அசர் தொழுகை விட்டாரு, அவர் மகரிப் தொழுகை விட்டாரு, சுபஹுக்கு பூரா தூங்கி கிடப்பாரு, காலையில் உட்காந்துக்கிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னார்கள் என்று ஏதாவது சொல்ல முடியும்? ரசூலை பத்தி சொல்ல முடியாது. இரவு தொழுகை கடமை வேற, இரவு தொழுகையை தொழுவார்கள், வணங்குவார்கள். சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்றேன்னா, இது நீங்க எடுக்கக்கூடாதெல்லாம் ஒரு வாய்ப்பு. எது வாய்ப்புன்னா, அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்து என்பதே ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதுங்கிற ஒரு வாய்ப்பு. அது தெளிவுபடுத்தணும்னு உங்கள் மீது உள்ள பாசத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு செய்தி கிடைக்கிறது. ஏதோ ஒரு வழியில் நீங்கள் இதுவரைக்கும் உயிருடன் இருக்கிறீர்கள் என்றால், நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்கள் மீது வைத்த ஒரு அன்பின் காரணமாக. நீங்க இதற்கு முன்னாடி சென்று போனவர்கள் இருக்காங்க, மரணித்தவர்கள், அவர்கள் அந்த உலகத்துக்கு திருப்பி வர முடியாது. முடிச்சு, ஃபைல் மூடப்பட்டு விட்டது. மூடப்பட்ட ஃபைலை திரும்ப ஓபன் பண்ண முடியாது. அவங்க இது ஒன்றோ சொர்க்கவாதியாக இருப்பார், இல்ல நரகவாதியாக இருப்பார். ஆனா உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சந்தர்ப்பம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி என்ன செய்யறான்னு சொன்னா, மறுமையில இந்த நமக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இதுவரைக்கும் தந்திருக்கக்கூடியது. இந்த வாழ்க்கை முறையை பாருங்க. அப்ப இதுல இந்த நேரத்துல நம்முடைய நம்பிக்கைகளை நாம வலுப்படுத்திக்கிட்டு, உறுதிப்படுத்திக்கிட்டு, இறைவனை வணங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எப்ப? அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி 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 பயப்படுங்க, ஃபாத்திமாவே இங்க வாங்க. ரசூலை எப்படி கூப்பிடுறாங்க? ஃபாத்திமாவே, நான் நபிங்கிறதுனால, உங்க வாப்பா நபிங்கிறதுனால எனக்கு உன்னை காப்பாற்ற முடியாது. நீங்க நன்மைகள் செய்தால்தான், அல்லாஹ் கட்டுப்பட்டிருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? எனக்கு உங்களை காப்பாற்ற முடியும். அல்லாஹ் அதிகாரம் உள்ளவன், நினைச்சது செய்வான். ஆனா அவன் இரக்கம் உள்ளவன், அவன் பாசம் உள்ளவன், அவனுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்க. ரசூல் என்னோட சொல்றாங்க, உங்கள் அமல்களினால எல்லாம் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் அவனுடைய அருளின் காரணமா தான் சொர்க்கம் போக முடியும். அமல்களால் சொர்க்கம் போக முடியாது. நம்ம அமல் நமக்கு தெரியும். உண்மையாக உயிரோட்டமாகவே இருந்து நம்ம தொழுது வணங்கி இருந்தா கூட நம்மளால சொர்க்கம் முடியும். ரசூல்லா இதனாலதான் என்ன செஞ்சாங்கன்னா, இரவு தொழுகையை தொழுகிற போதே இந்த செய்தி கேள்விப்பட்டிருப்போம். தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள், தொழுகிறாங்க எந்த அளவுக்குன்னா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கால்கள் வீங்குகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழுகிறார்கள். கால்கள் வீங்குகிற அளவு தொழுது முடிச்சு படுப்பாங்கன்னு பார்த்தா திரும்ப துவா கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு துவா கேட்கிறார்கள் சொன்னா, அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், முகம் நலைகிறது, இன்னும் அழுகுறாங்க, தன்னுடைய தாடி நலைகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை கோதி கழுவுவாங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நிறைய வச்சிருந்தாங்க. அந்த தாடி நலைகிறது, இன்னும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். நான் பார்த்தேன் அல்லாஹ்வுடைய தூதர்கள், மடி நலைகிறது. ரசூலுல்லாஹ் யாரு? முஹம்மதே, உன்னுடைய முன் பாவத்தை நாங்கள் மன்னித்து விட்டோம். உனக்கு இதற்கு பிறகு நீ பாவம் செய்தால் நான் என்ன செய்து விட்டேன்? உன்னை மன்னித்து விட்டேன். சொர்க்கவாசிகளின் தலைவராக நீ இருப்பாய் என்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்ற, நீ தான் சொர்க்கத்துக்கு முதல்ல போவாய். ரசூலுல்லாஹ் என்ன செய்யப்பட்ட? அல்லாஹ் சொன்ன சர்டிபிகேட் என்ன? நரகம் போக மாட்டாய் முஹம்மதே, நீ சொர்க்கம் தான் போவாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அப்போ இரவேல நின்று வணங்கி மடி நலைகிற அளவுக்கு அல்லாஹ் கிட்ட கெஞ்சி துவா கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி பொறுக்க முடியாம கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட உத்தரவாதம் கிடையாது. நாங்களே இரவு தொழுகைகளை இப்படி தொழவில்லை. ஆனால் உங்களுடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் வணங்க வேண்டும்? இதுதான் அல்லாஹ் மீது அல்லாஹ் இருக்க நம்பிக்கை பாருங்க. உடனே சொல்லிட்டான், அஃபலா அகூன் அப்தன் ஷக்கூர், ஆயிஷாவே ஒரு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க விரும்புகிறேன்ட்டான். எவ்வளவு பேருக்கு என்ன இறைத்தூதராக தெரிவு செய்து என்னை அல்லாஹ் பொருந்தி கொண்டானே, இந்த அடியான், இந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். ஏன் இருக்க விரும்புகிறேன்?
நரகம் போயிருந்தா நான் தான் நரகத்தை பார்த்தேனே, அதான அர்த்தம். இந்த நரகம் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டதே, அதில் நடக்கிற வேதனைகளை எல்லாம் பார்த்தேனே, அதில் நடக்கிற கொடுமைகளை எல்லாம் நான் பார்த்தேனே. இதெல்லாம் வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பார்க்கறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்கவே மாட்டீங்க, குறைவாகத்தான் சிரிப்பீர்கள். உங்களுக்கு துனியா பையமா இருக்கும், நன்மையை சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு அச்சம் உங்கள்கிட்ட இருக்கும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒரு இறை தூதரை அனுப்பி அல்லாஹ் என்ன செய்யறான், தனக்கு இறக்க குணத்தை காட்டுகிறான். நினைச்சா என்ன செய்யலாம், குர்ஆனும் இல்லை ஒண்ணும் இல்லை, போங்க எல்லாரும் ஆள் மாறுங்க, இந்த இடத்துல இல்லை, தொழுகையை நீங்க தொழுதா கண்டுபிடிச்சு தொழுதுக்கங்க, எங்கேயாச்சும் தேடி எடுத்து இதான் தொழுகை கண்டுபிடிங்க, நேர்வழி இதான் கண்டுபிடிங்க, மவுத்து வந்ததுக்கு வேணும் நான் பாத்துக்கிறேன், சொர்க்கமான நரகமாண்டு அல்லாஹ் சொல்லலாம். அல்லது நீங்க நன்மையே செய்யுங்க, நான் நரகத்தான் தூக்கி போடுவேன் என்று அல்லாஹ்வுக்கு சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுத்தாலா அந்த மாதிரி எல்லாம் செய்யாம என்னென்ன வழிகள் இருக்கிறோ எல்லா அவளையும் திறந்து விட்டு பாவ மன்னிப்பு இப்படி கேளுங்கடா, பாவ மன்னிப்பு இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் இவ்வளவு மன்னிப்பேன், தொழுகையில இப்படி கேட்டீங்கன்னா இவ்வளவு மன்னிப்பேன் என்று சொல்லி அல்லாஹ்வுத்தாலா என்ன செய்யறான், நமக்கு இந்த வாழ்க்கை அமைச்சு தந்தீங்க. இப்ப பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேல் மக்களை அழைச்சிட்டு எங்க போறாங்க, கடல் கடந்து போகிறார்கள். கடல் கடந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்து நிக்குது, கடல் நிற்கிறது. இப்ப இந்த இடத்துல வந்து கடல் உண்மை, பின்னாடி வர ஃபிரௌனுடைய கூட்டம் அது உண்மை தானே. உடனே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அந்த பனு இஸ்ரவேல் நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம், ஃபிரௌனுக்கே அடிமையா இருந்திருக்கலாம், இப்ப அவன் கொல்ல போறான், மாறுகால் வெட்ட போறான், முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌன் விரட்டிட்டு வருகிறான், இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யப்பட்டோம், மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று சொன்னாங்க. இது நீங்க கற்பனை எடுக்கக்கூடாது, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற சம்பவம் உண்மை சம்பவம். கடல் முன்னாடி இருக்கிறது, பின்னாடி யார் வரான், ஃபிரௌன் விரட்டி கொண்டு வருகிறான். இப்ப வழி இல்லை, ஃபிரௌன் பத்தி தெரியுமே நமக்கு, ஃபிரௌன் யாரு, அவன் தன்னுடைய உச்சகட்ட அதிகாரத்தை பயன்படுத்த அன ரப்புக்குமுல் ஆலா, கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் நான் தான்டா, அல்லாஹ்வுக்கெல்லாம் அல்லாஹ் நான் தான், என்னை மிஞ்சி அதிகாரமே இல்லை என்று சொன்னவன் தான் யாரு, ஃபிரௌன். அவனுக்கு மிஞ்சி ஒரு அதிகாரத்தை எடுக்க முடியாது. ராம்சஸ் வரலாற்றுகள்ல 2ஆம் ராம்சஸ் என்று சொன்னவன் தான் இந்த ஃபிரௌன். அந்த ஈஜிப்திய வரலாறுகள்லயே ஆக மோசமான ஆட்சி தான் யாரு, இந்த ஃபிரௌன். இந்த ஃபிரௌன் தான், அவனுக்கு பேர் வேற, ஃபிரௌனுங்கிற அந்த ராம்சஸுக்கு தான் அரபியில ஃபிரௌனுங்கிற மாதிரி சொல்றேன். அப்ப இந்த ஃபிரௌன் கெட்டவன், உச்சகட்ட கெட்டவன், நினைச்சதெல்லாம் செய்வான். யாராவது தனக்கு எதிராக பிறக்க போகிறார்கள் வரப்போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சோன்னு அதெல்லாம் ஆம்பளை பிள்ளைலாம் என்ன செஞ்சான், அறுத்து பொம்பளை பிள்ளை எல்லாம் வாழ விட்டான், ஆம்பளை எல்லாம் அறுத்தான். இது ஃபிரௌனிடமிருந்து வந்த உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைங்கிற அல்லாஹ் தஆலா. இப்படி எல்லாம் செஞ்ச ஃபிரௌன் எதையுமே பார்க்க மாட்டான், வெட்டினா மனித உரிமையில வழக்கு போடுவானா, இந்த மூசா வெட்ட முடியுமா வெட்ட இயலாதா, இதெல்லாம் இல்லை. உசல்லி பண்ணக்கும் அஜ்மாயின், உங்களை எல்லாரையும் மாறுகால் வெட்டுவேன், எவனும் கேட்க முடியாது, டேய் கட்டுப்பட்டு எனக்கு நிக்கிறேன்னா நெல்லு இதான். அப்படிப்பட்டவன் யாரு, ஃபிரௌன். கேட்பா யாரும் இல்லை, அவன் தான் அதிகாரி, அவனுக்கு பயம் இல்லை, நினைத்தது செய்வான். பின்னாடி ஃபிரௌன் விரட்டிட்டு வந்தான், முன்னாடி கடல் இருக்கிறது வழி இல்லை, வழி இல்லாமல் தத்தளிக்கிற அந்த பனு இஸ்ரவேல் மக்கள் என்ன சொன்னாங்கண்டா, மாட்டிக்கொண்டு விட்டோம் மூசாவே. களப்பற்ற ஈமான் உள்ள மூசா நபி என்ன சொன்னார்னு சொன்னா, இல்ல இன்னமா இய ரப்பி சயஹ்தீன், முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌன், வழி இல்ல, இன்னமா இய ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். எப்படி வழிகாட்டுவான், கைத்தடி மட்டும் தான் கையில இருக்குது, அந்த கைத்தடியை கீழே போட்டா என்ன மாறி காண்பிக்கப்பட்டுச்சு, பாம்பு மாதிரி ஏற்கனவே மாறிச்சு. இந்த கைத்தடி வச்சுட்டு என்ன வழி கிடைக்கும், ஒண்ணுமே இல்லை. ஆனால் என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இதுதான் களப்பற்ற நம்பிக்கை. என்ன நம்பிக்கை, மூசாவே. உடனே நாங்கள் மூசாவுக்கு வகை அறிவித்தோம், மூசாவே உன் கைத்தடி எடுத்து கடல்ல அடி. அது வரைக்கும் என்ன நடக்க போகுது, கடல் 2ஆக பிளக்குங்கிறதெல்லாம் அடிச்சதுக்கு மேல நடக்க போற சம்பவம். கைத்தடி எடுத்து கடல் அடியா, ஓகே போறாரு மூசா நபி, அடிக்கிறாரு, அடிச்ச உடனே கடல் 2ஆக பிளக்கிறது, நடுவில் பாதை கிடைக்கும். வழியே இல்லை என்றாலும் அல்லாஹு தஆலா வழிகாட்டுவான். உறுதியான நம்பிக்கை மிக்கணும். நெருப்புல தூக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட போறாங்க, நெருப்புல போட்டா என்ன செய்யும், 10 எரியும். அல்லாஹ்வின் பாதையில் உறுதியாக நின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரசூலுல்லாஹ் கூட என்ன சொல்றாங்க, இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்பில போடும்போது ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், என்னை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்கள். இது யதார்த்தமா யோசிச்சு பாருங்க, நெருப்புல தூக்கி ஒருவரை தூக்கி போடும்போது அல்லாஹ்வுக்காக வேண்டி பாடுபட்ட ஒருவரை அவர் சொல்றாரு, என்னை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்கிறார்கள். தூக்கி போட்டோம்னா அல்லாஹ் தஆலா குல் யானார், ஏ நெருப்பே, கூனி பர்தம் வ சலாம் அலா இப்ராஹிம், நான் நெருப்பை நான் ஒன்னுதான் படைச்சேன், நீ சுட வேண்டும், எல்லாரும் எரிக்க வேண்டும், ஆனால் நான் கட்டளை போடுகிற இப்ராஹிம் மட்டும் நீ சலாமத் சாந்தியாக இருக்க வேண்டும், சொகுசா இருக்கணும், பஞ்சு மெத்தையில் எடுக்கிற மாதிரி அவருக்கு இருக்கணும், நான் தான் உன்னைய படைச்சேன், மாறு நீ, அப்படி இப்ராஹிம் மட்டும் மாறினா. இப்ராஹிம் நபி தூக்கி போடப்படுகிறார், அவரு எரியவில்லை, வெளியில வருகிறார். இதுதான் இந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்கணுமா? ஃபிரௌனுடைய ஏற்கனவே கேள்விப்படுற அந்த செய்தியை பாருங்க,
அல்லாஹ் தஆலா சொல்றான். திரும்ப திரும்ப சொன்னால் மூமின்களுக்கு நினைவூட்டப்படும், அவர்கள் ஈமான் அதிகமாகும் அல்லாஹ் சொல்றானே. அதுக்காகவே சொல்றேன், இந்த ஃபிரௌன் வேறு யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலேயே கடுமையா கோவப்படுறோம். மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே, மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சான்? அடிச்சான், சித்திரவதை செஞ்சான். ஃபிரௌனுடைய மனைவி பேர் என்ன? ஆசியா. இந்த ஆசியா அம்மையா அவர்கள் அட்டி வாங்கி சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க. என்னத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால். அல்லாஹ்வை ஃபிரௌனுடைய மனைவி பார்த்தார்களா? நம்மள மாதிரி தான். அல்லாஹ்வை ஃபிரௌனுடைய மனைவி பார்த்தார்களா? பார்க்கல. சொர்க்கத்தை பார்த்தார்களா? சொர்க்கத்தை ஃபிரௌனுடைய மனைவி பார்த்தார்களா? இல்லை. ஆனா மூசா நபி சொன்னதை நம்பினார்கள். மூசா நபி அல்லாஹ் கொண்டு வந்து காட்டையும் இல்லை. பனு இஸ்ரவேல் கேட்டாங்க, அல்லாஹ்வை நாங்கள் நேரடியாக பார்த்தா தான் நம்புவோம் மூசா வேண்டாங்க. அவ அல்லாஹ் தஆலா அவர்களை மூச்சு கீழே ஒரு தடவை விழ வச்சான். நேரடியெல்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்லி, தாங்க மாட்டீங்க, இந்த இடத்துல உலகத்திற்கு வெளிப்படவே முடியாதுன்னு காட்டினாங்க. இப்ப இந்த ஃபிரௌனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சொர்க்கத்தை என்ன செய்யவில்லை? அவர்கள் பார்க்கவில்லை, அல்லாஹ்வை பார்க்கவில்லை. ஆனா ஆமந்து பில்லா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டேன், மூசா ரசூலுல்லாஹ் என்று நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி யாரு தன்னை அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? தன் கணவர் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை அவள் நிஜமாக பார்க்கிறாங்க, அந்த பெண் நிஜமாக பார்க்கிறார்கள். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, நீ பொய்ய, அல்லாஹ்வை காணவே இல்லை, ஆனா அவன் தான் உண்மையானவன், உன்னை கொல்லுவேன், உன்னை நான் அடிப்பேன், உன்னை சித்திரவதை செய்வேன், நீ செஞ்சுக்க. எந்த அளவுக்கு? அல்லாஹ் தஆலா மஸலன் ஆமனு இம்ராஅத ஃபிரௌனுடைய மனைவியை மூமின்களுக்கு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். இது காலத், அவங்க சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா வசனங்களை வீணா குர்ஆன்ல சொல்லல, சம்பவங்களை வீணாக சொல்லவில்லை. ஏற்கனவே சொன்ன ஒரு புத்தகத்தை தொகுக்கிறவர் எது தேவையான வசனங்களோ அதை மட்டும் பொறுக்கி எடுத்து சொல்லுவார். உலகத்தில் உள்ள மனித மூளையே அல்லாஹ் தஆலா 114 சூரா இதுதான் இந்த சமூகத்துக்கு தேவைன்னு பொறுக்கி எடுத்து சொல்லியிருக்கான். ஒவ்வொரு வசனம் புனிதமானது, ஒவ்வொரு வசனம் நமக்கு என்ன செய்ய போகிறது? எங்கள் மறுமை வழிகாட்டக்கூடியது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபிரௌனுடைய மனைவி இப்படி சொன்னார்கள். இது காலத், அவர்கள் சொன்னார்கள், ரப்பி, என்னுடைய இறைவனே, இப்னிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னah, எனக்கு சொர்க்கத்தில் தான் வீடு வேண்டும். ஆனா நீ இப்ப எங்க இருக்கிறாய்? மாளிகையில தான் இருக்கிறாய். ஃபிரௌனுடைய எல்லா செல்வமும் நமக்கு தெரியும். அந்த மாளிகைக்குள்ளிருந்து தொட்டு பார்த்து உணர்ந்து அனுபவித்து உணர்ந்து அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த பொம்பளை என்ன சொல்றாங்க? இதெல்லாம் பொய், இதெல்லாம் அழிஞ்சிடும், இதெல்லாம் உண்மை கிடையாது. இது காலத் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னah வனஜ்ஜி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமி ஸாலிமீன். யா அல்லாஹ், என்னை ஃபிரௌன் அடித்துக் கொண்டிருக்கிறான், எனக்கு நோவியை தந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கூட்டத்தார்களும் சேர்ந்து என்னை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னை காப்பாத்தி எனக்கு சொர்க்கத்தில் மாளிகை வேண்டும். ஆனா சொர்க்கத்தை பார்க்கவும் இல்லை, மாளிகையை பார்க்கவும் இல்லை, சொர்க்கத்தை. இதுதான் களப்பற்ற ஈமான். அல்லாஹ் சொல்றான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். மூமின் என்று சொன்னா ஃபிரௌனுடைய மனைவியை மாதிரி இருங்கங்கிறான். அந்த களப்பற்ற ஈமான் நம்மிடத்திலே, என்னிடத்திலே, உங்களிடத்துல எப்ப வருதோ அன்னைக்குதான் உண்மையான மூமினா எங்களால் வாழ முடியும். பயம் வரும், அச்சம் வரும். அந்த எண்ணமும் அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட வருதோ அன்னை குர்ஆன் ஓதும் போது, அர்த்தத்தை படிக்கிற போது ஜாதத்துக்குள் ஈமான் அதிகமாகும். அன்னைக்கு தனிமையில் இருந்து அல்லாஹ் பற்றி நினைக்கிற போது கண்கள் இருந்து கண்ணீர் வடியும். அன்னைக்கு நினைக்கிற போது நான் நினைத்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ் தஆலா என்னை தண்டிச்சிருவானா, அல்லாஹ் வேதனை செஞ்சிருவானா என்ற அச்சமும் பயம் எனக்கும் உங்களுக்கும் வரும். அப்போ ஒரு பாவத்தை செய்ய முற்படுகிற போது அல்லாஹ் தஆலாவுக்கு அஞ்சி என்ன செய்வோம்? விலகி நடப்போம். அந்த விலகி நடக்கக்கூடிய மக்களாக அந்த நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். காரணம் என்ன காரணத்துக்காக? அல்லாஹ்வை நிஜமாக பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு, மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் இல்லாத இடத்தில் என்னால் இருக்க முடியாது என்று ஒவ்வொரு நபித்தோழர்களும் வெறும் ஜனமாகத்தான் உலகத்தில் வாழ்ந்தார். என்னடா வாழ்க்கை இது? ரசூலுல்லாஹி போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போகணுமே, சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும்? யா ரசூலுல்லாஹ், ஜிஹாதில் கலந்து கொண்டு யுத்தத்தில் கலந்து கொண்டு கொல்லப்பட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம் சொன்னாங்க. சொன்னதோட அப்படியா சொர்க்கத்துல இருப்பனா அப்படியான்னு சொல்லிட்டு எல்லா நபித்தோழர்களும் கலந்து கொண்டார்கள். ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் தந்தை சொல்கிறார்கள், இந்த யுத்த களத்திலே நான் கலந்து கொண்டு நாளைக்கு முதலாவது கொல்லப்படக்கூடியவர்களில் நானும் இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன் மகனே என்று சொல்லிட்டு போய் கலந்து கொள்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கொல்லப்பட்ட உடனே உச்சகட்ட சந்தோஷம் அவர்களுக்கு. எப்படியோ வெற்றி அடைந்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி அடைந்து விட்டோம். உலகத்தினுடைய பிரிவே என்ன? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நோக்கமே என்ன? அல்லாஹ்வுக்கு அடிமை விசுவாசத்தை வெளிப்படுத்துவது மட்டும்தான். வேற சுதந்திரமாக நினைச்சது மாதிரி இருக்க முடியாது. தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, துனியாங்கிறது சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிர். காஃபிர்களுக்கு சொர்க்கம், முஃமின்களுக்கு சிறைச்சாலை. கட்டுப்பாட்டுடன் வாழுங்கன்னா. அப்ப இந்த களப்பற்ற ஈமானிய நம்பிக்கை,
அல்லாஹ் மீது உள்ள உறுதியான நம்பிக்கை நம்மை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி எங்களை எங்க கொண்டு போய் இருக்கும், சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். எனவே எல்லாம் வல்ல இறைவன் எங்களுடைய உள்ளத்துல அதிகமாக கேட்கணும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா முக்கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகின்றவனே, தப்பித் கல்வி அலா தீனிக்க, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை புரட்டி வையா அல்லா, என்னை வழிகெடுத்து விடாதையா அல்லா, என்னை வழி தவறி போக வச்சிடாதையா அல்லா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செஞ்சாங்க, அதிகமாக கேட்டார்கள். அப்படி துவா கேட்டு நேர்வழியிலே இருக்கக்கூடிய நல்ல மக்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை உங்களை மாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.